இலக்கியா இப்போ ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய இனிமே இங்க விட்டு வச்சா கௌதமுக்கு தான் ஆபத்து. இவ சும்மா விடமாட்டா. ஏற்கனவே ஒவ்வொரு விஷயத்திலயும் இவள மன்னிச்சு மன்னிச்சு விட்டு, நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். எப்போ கௌதம பத்தி உண்மைய சொன்னாலோ, அப்பவே அவளோட ரகசியத்த கண்டுபிடிச்சு, அவள பார்த்தீங்கன்னா அந்த வீட்ட விட்டு விரட்டி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம கௌதம அதாவது இந்த அஞ்சலி இப்போ கூட மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஒரே ஒரு தப்பு மட்டும் செய்யாம இருந்திருந்தா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரவுடி அதாவது அந்த கார்ல பார்த்தீங்கன்னா, ரவுடி கூட போனத இலக்கியா பார்த்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இலக்கியா இப்படி முடிவு பண்ணிட்டாங்க. இவ எதுக்காக எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். சரி சொத்துக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது தான், இப்போ நம்ம இலக்கியாவுக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற டாக்டர் இந்த அஞ்சலி இப்போ இல்ல எப்பவுமே அவளால பிரெக்னன்ட் ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான செய்திய அதாவது நம்ம இலக்கியாவுக்கு என்ன சொல்ல போறாங்க. இத கேட்டு நம்ம கார்த்திக் பயங்கர டென்ஷன் ஆகி அஞ்சலி இந்த வீட்டை விட்டு விரட்ட போறாங்க. அதுதான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த அஞ்சலி எதுக்காக அந்த பைக்கர் மகேஷ் இப்போ மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம நம்ம இலக்கியா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அது என்ன விஷயம் அப்படின்றதையும் நம்ம இலக்கியா கெஸ் பண்ணிட்டாங்க. இந்த அஞ்சலியோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்ற ஒன்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கார்த்திக் இந்த அஞ்சலி சொல்றத எதையுமே கேட்க மாட்டான். அப்போ கௌதம் நம்ம சேஃபா வச்சுக்கலாம். கார்த்திகை எப்பவுமே அவரால மனசை மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு தான் நேரா கார்த்திக் கிட்ட போயிட்டு, இங்க பாரு கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. அதே மாதிரி அஞ்சலி அதாவது இந்த ஒரு பிரச்சனையில அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தை எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்ற விஷயத்த நம்ம செக் பண்ணாம விட்டுட்டோம். அதே சமயம் இவ சரியா சாப்பிட்டாளா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. நீ நானா ஏதாச்சும் ஒரு டாக்டர் சொல்லி கூட்டிட்டு வந்தா நீயும் உங்க பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு நான் ஏதோ சதி பண்றேன், நான் பொய் சொல்றேன், இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. நீயா ஒரு டாக்டர் சூஸ் பண்ணி அஞ்சலியை செக் பண்றதுக்காக வீட்டுக்கே வர சொல்லு. அஞ்சலி கிட்ட நீ சொன்ன அப்படின்னா அவ அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லி யார் போறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். ஜஸ்ட் டாக்டர் குழந்தை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணா மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. கார்த்திகை இப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அஞ்சலியை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்றாங்க. அஞ்சலிக்கு பகீர்னாவது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல எப்படியோ தப்பிச்சிட்டு இருந்தா. ஆனா இப்போ வசமா சிக்கிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம டாக்டர் இருந்துட்டு என்ன இவ வயித்துல ஒண்ணுமே இல்ல, இவளை எதுக்காக செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க, என்னதான் நடக்குதுங்க, இவ வயித்துல ரெட்டை குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, ஆனா ஒரு குழந்தை கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொன்ன உடனே கார்த்திக் பயங்கர கோவத்தோட அஞ்சலி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.